காமராஜர் தமிழ்நாட்டில் இருக்கிற விருதுநகரில் குமாரசாமி நாடார் மற்றும் சிவகாமி அம்மை அப்படின்றவங்களுக்கு 1903 வருஷம் ஜூலை 15 நாள் மகனாக பிறக்கிறார். இவர் பிறந்ததும் குலதெய்வத்தோட அருளால் தான் இவர் பிறந்திருக்காருன்னு சொல்லி குலதெய்வமான காமாட்சி அப்படின்ற பெயரை இவங்க அப்பா இவருக்கு வைக்கிறார். அவரோட அம்மா அவர் ஆசியா ராஜா அப்படின்னு கூப்பிடுறாங்க. இந்த பேர் தான் நாளடைவில் அவருக்கு காமராஜர் என்ற பேர் உருவாக காரணமாக இருந்துச்சு. காமராஜர் தன்னோட தொடக்கப்பள்ளி படிப்பை சொந்த ஊரான விருதுநகரில் சத்திரிய வித்யாசாலா அப்படின்ற பள்ளியில் படிக்கிறார். காமராஜர் படிக்கும்போது விட்டு கொடுக்குற பண்பு மற்றும் அமைதியாக எல்லோரோட பேசுகிற பண்பு போன்ற நல்ல குணங்களை தன்னுள் வச்சுருந்தார். இருந்தாலும் அவரால் தொடர்ந்து படிக்க முடியல. அதுக்கு காரணம் என்னென்னா, அவரோட பள்ளி படிப்பு துவங்கிய சிறிது காலத்திலேயே அவரோட அப்பா இறந்துட்டார். இதன் காரணமாக அவங்க அம்மா அவரை ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. அம்மாவோட கஷ்டத்தை பார்த்த காமராஜர் தன்னோட படிப்பை பாதியிலே நிறுத்திட்டு தன்னோட மாமாவோட துணிக்கடையில் வேலைக்கு சேர்ந்தார். காமராஜர் தன்னோட மாமாவோட துணிக்கடையில் வேலை செய்யும் போது பல தலைவர்கள் பேசுகிறத பார்த்து அவர்களது போராட்ட குணத்தால் ஈர்க்கப்பட்டு 1920 தன்னோட 16வது வயசில் காங்கிரஸ் கட்சியில் தன்னை சேர்த்துக்கிறார். அன்னிலிருந்து அவர் மக்களுக்காக எல்லா உதவிகளையும் செய்யணும் அப்படின்னு தன்னோட மனத்துக்களை கணக்கு போட்டு அதன்படி நடக்க ஆரம்பிக்கிறார். முதன்முறையாக 1930 வருஷம் வேதாரண்யத்தில் ராஜாஜி தலைமையில் உப்பு சத்தியாகிரக போராட்டம் தமிழகத்தில் நடக்குது. அதில் பங்கேற்று நடத்தியதற்காக காமராஜர் கைது செய்யப்பட்டு கல்கத்தாவில் இருக்கிற அலிப்பூர் சிறையில் அடைக்கப்பட்டார். பிறகு 1 வருஷ தண்டனைக்கு பிறகு அவர் விடுதலை செய்யப்பட்டார். மறுபடியும் 1940 விருதுநகரில் நடைபெற்ற குண்டுவெடிப்பு வழக்கில் சிக்கி கைதாகி வேலூர் சிறைக்கு போகிறார். சிறையில் இருந்துக்கிட்டு விருதுநகர் நகரத்தின் நகராட்சி தலைவர் போட்டியில் நின்று வெற்றியும் பெறார். மறுபடியும் 1942 ஆகஸ்ட் புரட்சி இயக்கத்தில் கலந்து கொண்டதுக்காக சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த முறை 3 வருஷம் சிறைவாசம் அனுபவிக்கிறார். மொத்தமாக அவரது வாழ்நாளில் 9 வருஷம் மக்களுக்காக அவர் சிறைக்கு போயிருக்காருன்றது குறிப்பிடத்தக்கது. காங்கிரஸ் கட்சியின் முதன்மை பேச்சாளரும் தலைவருமான சத்தியமூர்த்தியின் மேலிருந்த மதிப்பின் காரணமாக அவர் தன்னோட அரசியல் குருவாக ஏற்றுக்கிறார் காமராஜர். அவரோட அனைத்து மேடை பேச்சுகளையும் கேட்டு மேவருந்து போன காமராஜர் சத்தியமூர்த்தியோட தனது நல் உறவினை தொடர்றார். சத்தியமூர்த்தி காங்கிரஸ் தலைவரான போது காமராஜரை செயலாளராக நியமித்தார். அந்த காலகட்டத்தில் குலக்கல்வி ராஜாஜியின் உத்தரவின்படி இருந்துச்சு. ஆனால் அதுக்கு ஏகப்பட்ட எதிர்ப்புகள் நாளுக்கு நாள் வந்துக்கிட்டே இருந்துச்சு. இதனால் மத்தியில் காங்கிரஸ் பலமாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் தன்னோட பலத்தை இழந்துச்சு. இதன் காரணமாக ராஜாஜி தன்னோட முதல்வர் பதவியினை இழந்தார். மேலும் தனக்கு பதிலாக சுப்பிரமணியம் என்பவரை நிறுத்தினார். அந்த சட்டசபையில் காமராஜருக்கு இருந்த செல்வாக்கோட அடிப்படையில் ஓட்டெடுப்பில் காமராஜர் ஜெயிச்சு 1953 முதல் முறையாக தமிழகத்தின் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஒரு முறை காமராஜர் தனது அமைச்சரவை குழுவினை கூட்டி தமிழக பள்ளி தேர்ச்சி மற்றும் எண்ணிக்கை குறித்து அமைச்சர்கிட்ட பேசினார். அவங்ககிட்ட ஆலோசித்த பிறகு காமராஜர் ஒரு முடிவுக்கு வந்தார். மாணவர்கள் பள்ளிக்கு வர முதல்ல நம்ம ஒரு வழி செய்யணும் என்று நினைச்ச காமராஜர் மதிய உணவு அளித்தா கண்டிப்பாக ஏழை மாணவர்கள் பள்ளிக்கு வருவார்கள் என்று முடிவு செய்து மதிய உணவு திட்டத்தினை துவங்கினார். மேலும் குலக்கல்வி திட்டத்தையும் கைவிட்டார். தமிழகத்தில் மூடியிருந்த 6000 பள்ளிகளை மீண்டும் திறந்தார். மேலும் 17,000க்கும் மேற்பட்ட பள்ளிகளை தமிழகம் முழுவதும் உள்ள சின்ன சின்ன கிராமங்களுக்கு அவரே சென்று திறந்து வைத்தார். தமிழக இளைஞர்கள் படித்து முடித்து வேலை செய்யணும் என்ற தனது முற்போக்கு சிந்தனையில் அவர் பல திட்டங்களை மக்களுக்காக கொண்டு வந்தார். அந்த திட்டங்கள் நெய்வேலி நிலக்கரி திட்டம், பெரம்பூர் ரயில் பெட்டி தொழிற்சாலை, திருச்சி பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ், கல்பாக்கம் அணுமின் நிலையம், ஊட்டி கச்சா ஃபிலிம் தொழிற்சாலை, கிண்டி டெலிபிரிண்டர் தொழிற்சாலை, மேட்டூர் காகித தொழிற்சாலை, சேலம் இரும்பு உருக்கு ஆலை, பாரத மிகு மின் நிறுவனம், ரயில் பெட்டி தொழிற்சாலை, நிலக்கரி புகைப்படச் சுருள் தொழிற்சாலை என மேலும் பல தொழிற்சாலைகள் காமராஜரால் உருவாக்கப்பட்டது. இப்படி பல திட்டங்களை கொண்டு வந்து மக்களுக்கு வருமானம் வரும் வழியினையே அமைச்சு கொடுத்தார். படிக்காத அவர் கொண்டு வந்த இந்த திட்டங்கள் அவரோட புத்தி கூர்மையை வெளிக்காட்டுச்சு. மேலும் மின்சாரம் மற்றும் நீர்வளத்துறைகள் மீது நாட்டம் கொண்டிருந்த அவர் அந்த துறையிலும் பல வியக்கத்தகு திட்டங்களை கொண்டு வந்து ஆச்சரியப்படுத்தினார். அதில் சில திட்டங்கள் மேட்டூர் கால்வாய் திட்டம், பவானி திட்டம், காவேரி டெல்டா வடிகால் அபிவிருத்தி திட்டம், மணிமுத்தாறு, அமராவதி, வைகை, சாத்தனூர், கிருஷ்ணகிரி, ஆரணியாறு போன்ற நீர்ப்பாசன திட்டங்களையும் கொண்டு வந்தார். 3 முறை தமிழகத்தோட முதல்வராக இருந்த காமராஜர் மக்களின் முன்னேற்றத்தையும் கட்சியோட முன்னேற்றத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு தன்னோட முதல்வர் பதவியை ராஜினாமா செய்தார். அதோடு இளைஞர்களின் கையில் நாட்டை ஒப்படைக்க வேண்டும் அப்படின்னு சிந்திச்சார். அதே ஆண்டு அவர் டெல்லி போய் காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவரும் ஆனார். அவர் சொன்னால் இந்திய தேசத்தின் பிரதமரை நியமிக்கப்படும் அளவுக்கு அவரின் செல்வாக்கு கட்சியின் மத்தியில் இருந்தது குறிப்பிடத்தக்கது. வாழ்நாளில் பல உதவிகளை மக்களுக்காக செய்த மக்கள் தலைவன் காமராஜன் அவர்கள் 1975 அக்டோபர் 2 தன்னுடைய 72வது வயசில் மரணமடைஞ்சார். ஒரு மாநிலத்தோட முதல்வராக இருந்தாலும் சாகும் வரை அவர் வாடகை வீட்டில் தான் வசித்தார். மேலும் கதராடையினை மட்டுமே வச்சுருந்தார். மேலும் அவரோட வங்கி கணக்கில் சொல்லிக்கொள்கிற அளவுக்கு வைப்பு தொகை கூட இல்லை. தனக்காக அத்தனையும் செய்யும் அரசியல்வாதிகளுக்கு மத்தியில் இப்படி ஒரு அரசியல்வாதி
தவறு. இப்படி ஒரு தலைவன் கிடைப்பது என்பது மிக அரிதே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி நிறைய வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணுன்ற சஜஷன் இருந்ததுன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.